கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை கிருபையாகவும் இலவசமாயும் செய்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தவைகளை குறித்து கணக்கு கேட்கிறவராயும் இருக்கிறார். ஒருமுறை ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்த ஒரு நபரோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் ரிட்டையர் ஆக போகிறேன், எல்லா பேப்பர்ஸையும் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்த எல்லாவற்றையும் எல்லா ஃபைல்ஸையும் நான் முடித்து க்ளோஸ் பண்ணி கொடுக்க வேண்டும், அதற்கே எனக்கு பல நாட்கள் ஆயிற்று என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த காரியம் என்னை சிந்திக்க வைத்தது. ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்கள் தங்களுடைய அரசு பணி முடியும் பொழுது அவர்கள் எல்லா கணக்கையும் ஒப்புவித்து விட்டு வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையை வாழுகிறோமே, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ காரியங்களை தருகிறார். உங்களுக்கு தாளந்தை கொடுக்கிறார், நேரத்தை கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். சரி, எல்லாவற்றையும் கொடுத்தாரே ஒருவர், நீ எப்படி வேண்டுமானாலும் செலவழித்துக்கொள், விரும்பினால் நீ அதை பயன்படுத்து, விரும்பாவிட்டால் விட்டுவிடு என்று சொல்லுகிற தேவன் அல்ல. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். வசனம் சொல்லுகிறது, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்து விட்டு எஜமான் வந்து எல்லாரிடத்திலும் கணக்கு கேட்டார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் கணக்கு ஒப்புவித்தார்கள். யாரையுமே பரவாயில்லை, நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம் என்று எஜமான் சொல்லவில்லை. இந்த புவி வாழ்க்கை உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பரிசு. இந்த புவி வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்புகள், ஆண்டவர் தந்திருக்கிற தருணங்கள், ஆண்டவர் தந்திருக்கிற ஆஸ்தி, ஆண்டவர் தந்திருக்கிற சுகம், பலன் எல்லாமே அவர் உங்களுக்கு ஈவாய் கொடுத்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். உங்களில் பலர் உங்கள் நேரங்களை விருதாவாய் செலவு செய்கிறீர்கள். பகலில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்தால் ஏதோ ஒன்றை நேரத்தை கழிக்க வேண்டுமே என்று நினைத்து நீங்கள் நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த செய்தியை பதிவிடுகிற நேரம் மதியம் 2:45 மணி. இந்த மதியம் 2:45 மணியிலே பொதுவாக எல்லாரும் ஒரு இளைப்பாறுகிற ஒரு நேரம். ஆனால் இந்த இளைப்பாறுகிற நேரத்தை கூட ஆண்டவருக்காக நான் செலவழிக்க வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்கி ஆயத்தம் செய்து வந்து உங்களோடு கூட இந்த செய்தியை நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற எல்லா தருணத்தையும் சரியாய் பயன்படுத்த வேண்டுமே என்ற ஒரு பயம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் 1 மணி நேரத்தை கூட வீணாக்கக்கூடாது. அந்த 1 மணி நேரத்தில் ஏதாவது ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் இல்லையா? அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள். இல்லை என்றால் யாரோ ஒருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். சகோதரி, நீங்கள் வீணாக நேரத்தை செலவழிப்பதை தேவன் விரும்பவில்லை. உங்களில் அநேகர் ஓய்வு பெற்ற பின்பு எல்லாம் முடிந்து விட்டது என்று உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். வாலிப பிள்ளைகளே, எவ்வளோ நேரத்தை நீங்கள் மொபைல் ஃபோனிலும் நண்பர்களோடும் தேவையற்ற காரியங்களிலும் செலவழிக்கிறீர்கள். இன்றைக்கு வேதம் சொல்கிறது, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க கடவன் என்று. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த புவி வாழ்க்கை முடிந்த பிறகு ஒரு எஜமானுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது அவர், உன் கணக்கை எனக்கு ஒப்புவி, உன் நேரத்தை எப்படி செலவழித்தாய், உனக்கு நான் கொடுத்த ஆஸ்தியை, பணத்தை, வருமானத்தை எப்படி செலவழித்தாய், உன் திறமைகளை எப்படி செலவழித்தாய் என்று எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்பார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அள்ளி கொடுத்த நன்மைகளுக்கு கணக்கும் கேட்பார். ஒரு நாளும் தயவு செய்து இனிமேல் உங்கள் நேரம், உங்கள் காலம், உங்கள் திறமை, உங்கள் தாளந்து, உங்கள் ஆஸ்தி, உங்கள் ஐஸ்வர்யம், உங்களுக்கு தேவன் கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் வீணாக்காமல் எஜமானுக்காக பயன்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுக்கு கணக்கு கேட்கிற ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு கொடுத்த சகல நன்மைகளை குறித்து நீர் கணக்கு கேட்கிறவர். பூமியிலே பிறந்து வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் அனுபவித்து வாழ்க்கையை முடித்தால் போதும் என்ற நினைவோடு கூட வாழுகிறவர்களை இன்றைக்கு சந்திப்பீராக. ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகிறது. கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்கிறோமோ அது மாத்திரமே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் என்ற ஒரு தரிசனத்தோடு உடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டியவர்களை யோசித்து சிந்தித்து செயல்பட இங்கே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றுக்கும் எஜமானுக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே.
கவனமாய் பயத்தோடு வாழ முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு அன்புள்ள தகப்பன், ஆனால் அதே நேரத்தில் கணக்கு கேட்கிற எஜமான். ஆகவே அவர் கொடுத்த எல்லாவற்றையும் கருத்தாய் செலவழியுங்கள், காலத்தை கருத்தாய் பயன்படுத்துங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாளில் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்யுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.